இன்னைக்கு நம்ம மீனுக்கு ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம கௌராமியோட பெக்டோரல் ஃபின் பாருங்களேன். ஒரு மாதிரி ரெட் கலர்ல இருக்கு. அது மேல ஏதோ ஒயிட்டா 2 ஸ்பாட் வேற இருக்கு. ஏதோ ஃபங்கஸ் தான் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா அதுக்கு முதல்ல சால்ட் பாத் குடுத்துடலாம் அப்டின்ட்டு அத புடிச்சு எடுத்து அந்த சால்ட் கரைச்ச தண்ணீல போட்டுட்டேன். அது கொஞ்ச நேரம் நல்லா தான் ஸ்விம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கு செம்ம பெயின் வந்துருச்சு போல இருக்கு. ஒரு மாரி ஃபின்ன தூக்கிக்கிட்டு அப்படியே சைடா சாஞ்சிருச்சு. அந்த ஃபங்கஸ் மாரி 2 ஸ்பாட் இருக்குல்ல, அது பார்க்கறதுக்கு ஆங்கர் வார்ம் மாரியும் இருக்கு. ஆனா ஆங்கர் வார்ம் இப்படி இருக்காது. இது ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கு. இது என்னன்னு எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா என்ன பண்ணேன்னா, ஃபிஷ்ஷ கையில புடிச்சுட்டு அந்த ஒயிட் கலர் இந்த ஸ்பாட்ட மட்டும் இந்த சிசர்ஸ வச்சு ரிமூவ் பண்ணிட்டேன். கை வச்சு ரிமூவ் பண்ண முடியல. அதனால சிசர் எடுத்து அப்படியே அத கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்களேன். அது அப்படியே தனியா வந்துருச்சு. பார்க்கறதுக்கு அதோட ஸ்கேல் மாரியே இருந்தது. ஆனா என்னன்னு சொல்ல தெரியல எனக்கு. அதனால அத கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா அத எடுத்து அந்த உப்பு தண்ணீலயே போட்டுட்டேன். நெக்ஸ்ட் அது ஃபின்ஸ்ல வேற ஏதாவது இருக்கான்னு நல்லா செக் பண்ணிட்டேன். பார்த்தா ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர்ல கொஞ்சம் இருந்ததுல்ல, அத மட்டும் கிளியர் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் அது எதுவுமே வரல. அந்த ஸ்கேல்ஸ் மட்டும் லைட்டா ஒண்ணே ஒண்ணு பிஞ்சு வந்துருச்சு. அப்புறமா அத எடுத்து திரும்பி அந்த உப்பு தண்ணீல கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் திரும்பி கொஞ்ச நேரம் நல்லா ஸ்விம் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த ஃபின்ன தூக்கிட்டு ஒரு மாரி சைடா படுத்துருச்சு. அதுக்கு பெயின் அதிகமா இருக்கு போல இருக்கு. அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் பயங்கரமா இருக்கு போல. அதனால தான் அது இந்த மாரி பண்ணுது. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அப்படியே அந்த சால்ட் வாட்டர்லயே வச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து டேங்க்ல விட்டுட்டேன். டேங்க்ல விட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அத மானிட்டர் பண்ணிட்டே தான் இருந்தேன். அது நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு இந்த வீடியோ எடுத்தேன். இது பாருங்களேன். இதுல அதுக்கு அந்த ஃபின்ல இந்த மாரி இருந்ததுக்கு அடையாளமே இல்ல. இப்ப நம்ம டேங்க்ல ஒரு 3 ஹனி கோராமி இருக்கு. ஸோ, அதனால அந்த 3த்தையும் செக் பண்ணிட்டேன். ஏன்னா, நான் எதுக்கு பண்ணேன்னு எனக்கு தெரியல. 3த்தையும் பார்த்தேன். பட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. நான் பண்ண ட்ரீட்மெண்ட் கரெக்ட்டா தப்பான்னே எனக்கு தெரியல. நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சத பண்ணேன். இது எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.